நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைக்காக பிளான் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. நாளைக்காக எந்த பிளான் இருக்க வேணாம், அதை குறித்து 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படி சொல்லலை. பிளான் பண்ணணும், தரிசனம் இருக்கணும், நாளைய தினத்தை குறித்து சிந்திக்கணும், நாளைய தினத்தை குறித்து தீர்மானம் போடணும். ஆனால் நாளைய தினத்திற்காக கவலைப்படக்கூடாது. கவலைப்படுகிறது வேற, எதிர்காலத்தை பார்க்கிறது வேற. இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பொழுது பெறப்படுகிறது என்றால், ஆரம்பிக்கிறது என்றால், அந்த பொழுது வருவதற்கு முன்பாகவே இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு, சவால்களை சந்திப்பதற்கு காலையில் கிருபை வந்துடுது. கிருபை வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இருந்திருக்கிறீங்க. அநேக மக்கள் 5 வருஷம் கழிச்சு என்ன செய்வேன், 10 வருஷம் கழிச்சு என்ன செய்வேன், பிள்ளையை குறித்து என்ன செய்வேன் என்று அடுத்து வரக்கூடிய காரியத்துக்காக கவலைப்படுகிறீர்கள். சிந்திக்கிறேன்னு சொல்லல, கவலைப்படுகிறீர்கள். அந்த நாள் வரும் பொழுது, அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது, அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு, ஜெயமாக நடத்துவதற்கு தேவன் தேவையான கிருபைகளை அன்னைக்கு கரெக்டாக கொடுப்பார்.